வணக்கம். இது சமூக மீடியாவின் இன்றைய உலக செய்தி அறிக்கை. முதலில் தலைப்புச் செய்திகள். பதிலடி கொடுக்காமல் விடமாட்டோம், உக்ரைன் தாக்குதலுக்கு ஈரான் பகிரங்க எச்சரிக்கை. ஆயுத பற்றாக்குறை என்பது அப்பட்டமான அபத்தம், அமெரிக்கா திட்டவட்டம். டொனால்ட் ட்ரம்ப் பகிர்ந்த ஏஐ படங்களால் பரபரப்பு. ஹார்மோஸ் ஜலசந்தி ஈரான் எச்சரிக்கையை மீறிய எண்ணெய் கப்பல் கன்னிவடியில் சிக்கி வெடித்து சிதறியது. ராஜதந்திரத்திற்கு வாய்ப்பளிக்க ஈரான் மீதான தாக்குதல்கள் இடைநிறுத்தம், அமெரிக்க தூதர் தகவல். ஈரான் ஆட்சி கவலும் வரையில் போர் ஓயாது, ஃபாக்ஸ் நியூஸ் பேட்டியில் பிரதமர் நிதன்ஜாகு ஆபாசம். இனி விரிவான செய்திகள். காஸ்பியன் கடலில் வீசப்பட்ட தாக்குதல் பேரலையாக பரவ தொடங்கியுள்ளது. ஈரான் நாட்டு வர்த்தக கப்பல் மீது உக்ரைன் படைகள் நடத்திய கொடூரமான தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்காமல் இருக்க முடியாது என்று ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி மிக காரசாரமாக தெரிவித்துள்ளார். ரஷ்யாவின் அஸ்ட்ராகன் துறைமுகத்திலிருந்து ஈரானின் அன்சாரி துறைமுகத்தை நோக்கி சென்று கொண்டிருந்த ஈரான் கொடியேந்திய வர்த்தக கப்பல் மீது நேற்று முன்தினம் அதிகாலை உக்ரைனிய படைகள் சில முறை தாக்குதல் நடத்தின. இதில் கப்பலின் பாலம் முழுமையாக சேதமடைந்ததோடு மாலுமி ஒருவர் சம்பவ இடத்தில் பரிதாபகரமாக கொல்லப்பட்டார். மற்றொருவரும் படுகாயமடைந்தார். இந்த சம்பவத்தை தொடர்ந்து ஐரோப்பிய ஒன்றிய உயர் பிரதிநிதி ஹாஜா ஹலாஸ் மற்றும் ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் செர்ஜி லாவ்ரோவ் ஆகியோருடன் தீவிர தொலைபேசி ஆலோசனையில் ஈடுபட்ட அமைச்சர் அராக்சி பின்னர் எக்ஸ் பக்கத்தில் இவ்வாறு தெரிவித்தார். உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி எங்களது வர்த்தக கப்பலை தாக்கி மாலுமிகளை கொன்றுள்ளார். ஐரோப்பாவை தனது போருக்குள் இழுப்பதற்காக இஸ்ரேலின் தூண்டுதலின் பேரில் செய்யப்பட்ட அப்பட்டமான ஐநா சாசனம் மீறல் இதுவாகும். கீவில் உள்ள அந்த சோம்போரி செய்த துரோகத்திற்கு பதில் சொல்லாமல் விடமாட்டோம் என்று ஆபாசமாக தெரிவித்தார். இதேவேளை ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் செர்ஜி லாவ்ரோவுடன் ஈரான் நடத்தியுள்ள அவசர ஆலோசனைகள் பிராந்தியத்தில் அடுத்த கட்டமாக போர் முகத்தை சூழ வைத்துள்ளதால் சர்வதேச அளவில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. ஈரானிய வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் ஃபஹாஜி அமெரிக்க பேச்சுவார்த்தைக்கான அடித்தளத்தையே முற்றிலும் அழித்துவிட்டதாக சாடினார். 14ஆம் இஸ்லாமாபாத் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை அமெரிக்கா கடுமையாக மீறியுள்ளதாகவும் ஓராண்டில் 3வது முறையாக ராஜதந்திரத்திற்கு வாஷிங்டன் துரோகம் இழைத்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின்படி ஹார்மோஸ் ஜலசந்தியில் அமைதியை ஏற்படுத்த ஈரான் தன் கடமைகளை சரி செய்தது. ஆனால் அமெரிக்கா திடீரென்று இராணுவ ஆக்கிரமிப்பை தொடங்கி கடற்படை முற்றுகையிட்டதுடன் நீர்வழிப்பாதையை கடக்கின்ற கப்பல்களுக்கு 20% வரியையும் விதித்து ஒப்பந்தத்தை மீறியுள்ளது. பாகிஸ்தான், ஓமான், கட்டார் போன்ற மத்தியஸ்தர்கள் மூலம் அமெரிக்காவுடனான மறைமுக தொடர்புகள் தொடர்ந்தாலும் பேச்சுவார்த்தைக்கான நம்பிக்கை அமெரிக்காவை சிதைத்துவிட்டது. ஈரான் தனது அண்டை மத்திய கிழக்கு நாடுகளை பகைவர்களாக கருதவில்லை என்றும் தங்கள் நடவடிக்கைகள் அனைத்தும் அமெரிக்காவின் அத்துமீறல்களுக்கு எதிரானது மட்டுமே என்றும் அவர் தெளிவுபடுத்தினார். மோதல் முடிவுக்கு வந்ததும் அண்டை நாடுகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி நம்பிக்கையை மீட்டெடுக்க தயார் என்றும் தெரிவித்தார். ஈரானுடனான இராணுவ மோதல்களுக்கு மத்தியில் அமெரிக்காவின் இராணுவ ஆயுத கிடங்குகளில் வெடிமருந்து பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதாக வெளியான செய்திகளை அமெரிக்க அரசு கடுமையாக மறுத்துள்ளது. ஈரானுக்கு எதிரான நடவடிக்கைகளை திறம்பட நடத்துவதற்கு தேவையான அனைத்து ஆயுத வளங்களும் அமெரிக்க படைகளிடம் போதுமான அளவில் இருப்பதாக வாஷிங்டன் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்துள்ளது. அமெரிக்க இராணுவத்தின் தற்போதைய ஆயுத கையிருப்பு குறித்து ஐக்கிய நாடுகள் சபைக்கான அமெரிக்க தூதர் மைக் வால்ஸ் நேரில் ஆய்வு செய்தார். அமெரிக்க இராணுவ பொருட்களின் நிலையை நான் நேரில் சரிபார்த்து விட்டேன். இந்த நடவடிக்கைகளை திறம்பட நடத்தி முடிக்க தேவையான அனைத்து வளங்களும் அமெரிக்க இராணுவத்திடம் தயார் நிலையில் உள்ளன. ஆயுத பற்றாக்குறை இருப்பதாக கூறப்படும் செய்திகள் முற்றிலும் பொய்யானவை. இத்தகைய அபத்தமான வதந்திகளை கசிய விடுகின்றவர்கள் சிறையில் அடைக்கப்பட வேண்டியவர்கள் என்று காட்டமாக குறிப்பிட்டார். கடந்த கால இராணுவ நடவடிக்கைகள் மற்றும் நட்பு நாடுகளுக்கு வழங்கப்பட்ட ஆயுத ஆதரவு காரணமாக சில சவால்கள் உள்ளதை மைக் வால்ஸ் ஒப்புக்கொண்டுள்ளார். அதற்கு முக்கியமான காரணங்களாக முந்தைய அமெரிக்க ஆட்சி காலத்தில் பராமரிக்கப்பட்ட ஆயுத கிடங்குகளின் நிலை, உக்ரைனுக்கு நீண்ட காலமாக தொடர்ச்சியாக வழங்கப்பட்டு வருகின்ற இராணுவ உபகரணங்கள், செங்கடலில் ஹவுதி கிளர்ச்சியாளர்களுக்கு எதிராக அமெரிக்க படைகள் முன்னெடுத்து வருகின்ற தொடர் தாக்குதல்கள் என்று பல்வேறு காரணங்கள் சுட்டப்பட்டன. ஈரானுக்கு எதிராக தொடர்ச்சியாக இடம்பெற்ற 13 இரவுகள் தாக்குதலுக்கு பிறகு வான் பாதுகாப்பு ஏவுகணைகள் மற்றும் துல்லிய தாக்குதல் ஆயுதங்கள் அதிவேகமாக பயன்படுத்தப்பட்டதாக CBS நியூஸ் செய்தி வெளியிட்டுள்ளது. இதனை ஈடுகட்டவும் எதிர்கால தேவைகளை பூர்த்தி செய்யவும் அமெரிக்க பாதுகாப்புத்துறை தனது கொள்முதல் கொள்கைகளை மாற்றி அமைத்து வருகின்றது. குறைந்த செலவிலான வெடிமருந்துகளை உற்பத்தி செய்தல், நவீன தொழில்நுட்பங்களை நோக்கி இராணுவத்தை நகர்த்துதல், பாதுகாப்பு துறைக்கான நிதி ஒதுக்கீட்டை மேலும் விரிவுபடுத்தல் முக்கியமான விடயங்கள். அதேவேளையில் ராஜதந்திர பேச்சுவார்த்தைக்கு வழிவகுக்கும் வகையில் ஈரான் மீதான தாக்குதல்களை அமெரிக்கா தற்காலிகமாக இடைநிறுத்தியுள்ளதாக மைக் வால்ஸ் தெரிவித்துள்ளார். இந்த வாய்ப்பை ஈரான் ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்த தவறினால் கடுமையான விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று அமெரிக்கா எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதற்கிடையில் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தன்னுடைய சோஷியல் தளத்தில்
பகிர்ந்த சில செயற்கை நுண்ணறிவு படங்கள் சர்வதேச அளவில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. புகைப்படத்தில் அமெரிக்க கொடியை ஏந்தியபடி ட்ரம்ப் ஒரு ஈரானிய எண்ணெய் கப்பலின் மீது நிற்பது போன்று சித்தரிக்கப்பட்டுள்ளது. மற்றொரு படத்தில் ஈரானின் முக்கியமான எண்ணெய் ஏற்றுமதி முனையமான ஹார் தீவு தளத்தின் மீது அமெரிக்க போர் விமானங்கள் குண்டு வீசி தாக்குவது போல உருவாக்கப்பட்டுள்ளது. பதட்டம் உச்சத்தில் இருக்கின்ற சூழலில் அதிபர் ட்ரம்ப் இத்தகைய படங்களை பகிர்ந்திருப்பது மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் மேலும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஹார்மோஸ் ஜலசந்தி பகுதியில் ஈரான் அரசு நிர்ணயித்த கப்பல் வழித்தடத்தை மீறி சென்ற எண்ணெய் கப்பல் ஒன்று கடற்படை கன்னிவடியில் மோதி வெடித்து சிதறியதாக டெபாஸ் பிரஸ் செய்தி வெளியிட்டுள்ளது. ஈரான் அறிவித்த குறிப்பிட்ட கப்பல் பாதையிலிருந்து விலகிச் சென்றதால் சில மணி நேரங்களுக்கு முன்பு இந்த விபத்து நேரிட்டுள்ளது. முன்னதாக ஈரான் அறிவித்துள்ள பாதுகாப்பான வழித்தடத்தை விட்டு விலகிச் செல்லும் கப்பல்களுக்கு ஏதேனும் அசம்பாவிதம் ஏற்பட்டால் அதற்கு அந்த கப்பல்களை முழு பொறுப்பேற்க வேண்டும் என்று ஈரான் இஸ்லாமிய குடியரசு பல முறை பகிரங்க எச்சரிக்கை விடுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஈரானுக்கு எதிராக தொடர்ச்சியாக 13 இரவுகள் முன்னெடுக்கப்பட்ட தீவிர குண்டுவீச்சு தாக்குதல்களுக்கு பிறகு அமெரிக்கா தனது தாக்குதல்களை தற்காலிகமாக இடைநிறுத்தியுள்ளது. பேச்சுவார்த்தை மற்றும் ராஜதந்திர வழிகளுக்கு அவகாசம் அளிக்கும் வகையில் அதிபர் ட்ரம்ப் இந்த முடிவை எடுத்துள்ளதாக ஐக்கிய நாடுகள் சபைக்கான அமெரிக்க தூதர் தெரிவித்தார். அமெரிக்க ஊடகங்களுக்கு அளித்த பேட்டியில் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ராஜதந்திர நடவடிக்கைகளுக்கு சிறிது இடமளித்து அவற்றுக்கு சுதந்திரம் அளிக்கும் நோக்கிலேயே இந்த இடைநிறுத்தத்தை மேற்கொண்டார். இருப்பினும் அமெரிக்கா ராஜதந்திரத்தை விரும்புவதைப் போலவே ஈரான் பேச்சுவார்த்தை மேசைக்கு தீவிரமாக வரத்தவறினால் என்ன நடக்கும் என்பதை ஏற்கனவே நிரூபித்து காட்டியுள்ளது. இவ்வாறும் குறிப்பிட்டார். பேச்சுவார்த்தைகளில் குறிப்பிட்ட விவரங்களை அவர் வெளிப்படுத்தாத போதிலும் தாக்குதல்கள் இடைநிறுத்தப்பட்டதைத் தொடர்ந்து வார இறுதியில் அமெரிக்கா ஈரானிடையான நேரடி மோதல்களின் வீரியம் தணிந்துள்ளதாக தெரிவதாகவும் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரானில் தற்போது ஆட்சி கவழ்கின்ற அல்லது தனது அணுசக்தி திட்டத்தை முடிவு கொண்டு வருகின்ற நிலைக்கு அது தள்ளப்படும் போது மட்டுமே ஈரானுடனான போர் நிறைவுக்கு வரும் என்று இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தெரிவித்துள்ளார். ஃபாக்ஸ் நியூஸுக்கு அளித்த பேட்டியில் ஈரானின் அணு ஆயுத முயற்சி அமெரிக்க குடிமக்கள் ஒவ்வொருவருக்கும் பேராபயமாக உருவெடுக்கும் என்று குறிப்பிட்டார். ஒப்பந்தம் மூலமாகவோ அல்லது ஒப்பந்தம் இல்லாமலோ ஈரான் தன்னுடைய அணுசக்தி திட்டத்தை முற்றிலும் கைவிட வேண்டும். இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவின் கூட்டு தாக்குதல்கள் ஈரானின் அணுசக்தி திட்டத்தை பல ஆண்டுகளுக்கு பின்னுக்கு தள்ளியுள்ளன. ஈரான் மீது மீண்டும் பெரிய அளவிலான தாக்குதல்கள் நடத்துவது குறித்து அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இறுதி முடிவை எடுப்பார் என்றும் தெரிவித்தார். மேலும் ஏவுகணை அல்லது ட்ரோன்கள் மூலம் இஸ்ரேலை தாக்க ஈரான் முயன்றால் இஸ்ரேலின் பதிலடி மிக கொடூரமாக இருக்கும் என்றும் எச்சரித்தார். சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் கைது ஆணையை முன்னெடுத்த தலைமை வழக்கறிஞர் கரீம் கான் பாலியல் துன்புறுத்தல் குற்றச்சாட்டுகள் காரணமாக 82-13 என்ற வாக்கு வித்தியாசத்தில் சமீபத்தில் பணிநீக்கம் செய்யப்பட்டதை சுட்டிக்காட்டிய அவர், கான் தனது சொந்த குற்றச்செயல்களிலிருந்து கவனத்தை திசை திருப்பவே இஸ்ரேல் மீது போர் குற்றச்சாட்டு சுமத்தியதாக குறிப்பிட்டார். நியூயார்க் நகர மேயர் நெதன்யாகுவின் நியூயார்க்கில் வரவேற்பு இல்லை என்று தெரிவித்த நிலையில் அதனை நிராகரித்த நெதன்யாகு ஐநா பொதுச்சபை கூட்டத்தில் பங்கேற்க தாம் உறுதியாக நியூயார்க் செல்ல உள்ளதாகவும் மேலும் தெரிவித்தார். இவை சமீபத்தில் வெளியான செய்திகளின் தொகுப்பாக காணப்படுகின்றன. செய்திகள் பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கும் கமெண்ட்ஸ் பக்கத்தில் மறக்காமல் பதிவிடுங்க. மீண்டும் மற்றொரு காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி. இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.